உதாரணத்துக்கு அதை நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தி பார்க்கணும். ஏதாவது ஒரு கெட்டது யாராவது பண்ணாங்கன்னா அப்படியே மறந்துடணும். நல்லது பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி பார்த்தா நம்ம யார் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்காம ஆசிரியர்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிதானே? நான் அந்த இடத்துல நின்று உங்க முன்னாடி தைரியமா மைக்குல பேசுறேன்னா அதுக்கு காரணம் யாரு? நான் கிடையாது, என்னோட ஆசிரியர்கள் தான் காரணம். உண்மை தானே? இந்த அளவுக்கு அறிவை கொடுத்தது யாரு, இந்த மாதிரி பேசுறதுக்கு தைரியத்தை கொடுத்தது யாரு? எல்லாமே ஆசிரியர்கள் தான் கொடுத்தது. என்னோட பங்கு 20% தான் இருக்கும். வெறும் 20% தான் என்னோட பங்கு இருக்கும். மீது 80% என்னோட ஆசிரியர்கள் பங்கு தான் அதிகமா இருக்கும். அதனால ஆசிரியர்களுக்கு எப்பவுமே உரிய மரியாதை கொடுத்தாதான் நம்ம சிறந்த மாணவர்களா வருங்காலத்தில் சிறந்த மனிதர்களா வர முடியும். உண்மையை சொல்ல ஆசிரியர்கள் வந்து ஒரு போதி மரம். சரியா? புத்தர் இருந்தாரா? புத்தர் மட்டும் தான் கேள்விப்பட்டீங்களா? அவருக்கு போதி மரம் ஞானம் கிடைச்சதுல நமக்கு இந்த ஆசிரியர்கள் இந்த மாதிரி போதி மரம் நமக்கு அறிவு கிடைக்கும். சரியா? கல்வி வந்து மதிப்பெண்களுக்காக கிடையாது. அதனால கல்வி வந்து நம்ம மார்க் வாங்கி பாஸ் பண்றதுக்காக தான் கல்வி அப்படின்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில நம்ம மனிதனா மாறுறதுக்கு, மனிதனா வாழ்றதுக்காக கடவுளால கிடைக்கப்பட்ட ஒரு அரிய வரம் தான் கல்வி. சரியா? அது முன்னாடியே கிடைக்கல. முன்னாடி வந்து படிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. வீட்டை தாண்டி பெண்கள், அதுவும் பெண் எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருந்துச்சு. பெண்கள்லாம் வீட்டை தாண்டி வெளியே வந்து படிக்கிறதுலாம் பெரிய விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திடுங்க. அதாவது நமக்கு திரும்பவும் போக முடியாத, திரும்பவும் கிடைக்க முடியாத, மீள முடியாத ஒரு விஷயம்னா உயிர். அது போலதான் வகுப்பறையும். நீங்க இருந்து போயிட்டு அடுத்த திரும்ப இந்த கிளாஸ் வர முடியுமா? நானாவது இப்படி ஒரு சூழ்நிலை வந்து என்னோட பழைய ஞாபகங்களை மீட்டு எடுக்கிறேன். உங்களால முடியுமா? முடியாது. போயிட்டேன்னா அவ்வளவுதான், முடிவு. அது ஒரு 8ஆம் முடிச்சு போயிட்டா வர முடியாது திரும்ப. அப்புறம் அது வெறும் நினைவா மட்டும் தான் இருக்கும். அப்படிதானே? இது வந்து கிடைக்காத ஒரு அரிய விஷயம். தங்கத்தை விட விலை மதிப்புடையது இந்த வகுப்பறை காலம். இதை வந்து நல்லபடியா பயன்படுத்துங்க. நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. நல்ல விஷயத்தை கத்துக்கிடுங்க.